கதையில் கதாபாத்திரத்தில் இன்று நம்ம பார்க்க போகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி. ஜேஆர் டுவேட் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரத்தின்ற பகுதியில் இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி சமீபத்தில் வெளியாகி மிக பிரபலமாக மிக அருமையாக மக்கள் ரசிகர்களின் ஏகோபத்திய ஆதரவில் பிரமாதமாக ஓடிட்டுருக்கு. இதில் நம்மளுடைய லேர்னிங்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபேமிலி இங்கே வராங்க, அதாவது கள்ளத்தோணியில் ராமேஸ்வரத்துக்கு வராங்க. இது நம்ம ஆழமாக யோசிக்கணும். இந்த ஒரே ஒரு ஃபஸ்ட் லைனை கதையில் அந்த கதையுடைய ஒன் லைனரை ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி தமிழ் ஃபேமிலி வராங்க, அகதியாக வராங்க. அங்கே அகதியாக இருக்கிறவங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்படி குடியேறுறாங்க அப்படின்றது ஒரு கான்செப்ட். அதில் நிறையா விஷயங்கள் போகுது, நிறையா வழிகளில், நிறையா சேனலில், நிறையா கிளைகளில் கதை கடந்து போகுது. உலகம் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா அகதிகள் ஏற்கனவே இருக்கிறவங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயராங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரி மனநிலையில் இருப்பாங்க அப்படின்றத லைட்டர் சைடாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஆழமாலாம் போகாமல் ஒரு லைட்டர் சைடாக காமிச்சிருக்காங்க. இதில் டைரக்டரை பற்றி சொல்லணும். திரு அபிஷன் ஜீவிந்த்னு சொல்லிட்டு புது டைரக்டரு. எப்படி இவ்வளோ பக்குவம் வந்ததுன்னே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாரு. சில ஒரு கனெக்டிங் இஷ்யூவை தவிர்த்து மற்றது எல்லாமே பிரமாதமாக இருக்கும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி திரு பாக்கியராஜ் அவர்களின் கதையில் அவரோட டைரெக்ஷனில் வர மாதிரி இதில் அந்த நிமிர்ந்து உட்கார வைக்கிற விஷயத்தை இந்த டைரக்டர் பண்ணியிருக்காரு. திரு கமலஹாசன் அவருடைய நடிப்பில் பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம சாதாரணமாக பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு நம்ம நிமிர்ந்து உட்காருவோம். இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ஆழமாக அதை கதையை நகர்த்தினா மாற்றோம்னா திரு பாக்கியராஜ் அவர்கள் மாதிரியும் பாக்கியராஜ் அவர்களின் டைரெக்ஷன் மாதிரியும் திரு கமலஹாசன் அவர்களின் நடிப்பு மாதிரியும் இதை அந்த மெருகேற்ற முடியும். உதாரணத்துக்கு இதில் ஒரு சீன் ஸ்ரீஜா ரவின்றவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் திரு இளங்கோ குமரவேல் திரு இளங்கோ குமரவேல் அவர்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருப்பாங்க. அந்த கணவன் மனைவியாக இருக்கும்போது இவங்க ஸ்ரீஜா ரவி அவங்க அந்த கேரக்டர் அவங்கள எழுப்புவாங்க. அவர் ஆழமாக தூங்கிடுவார். இவங்க பதறி போய் ஏதாவது என்னமோ ஆயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு இந்த சசிகுமார் அவர்களும் சிம்ரான் அவர்கள் அவங்கள போய் கூப்பிட்றாங்க. அவங்க போய் எழுப்பினோன்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சிட்டு நான் தூங்கிட்டேனான்னு சொல்லிட்டு வெளியில் அந்த அம்மாவை பார்க்குறாங்க. அந்த அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பேக் ஷாட்டில் அவங்கள காமிக்கிறாங்க. தியேட்டரே அதிருது. நான் போனது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான சின்ன ஸ்க்ரீனு. அதில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எல்லாருமே ஐயோ அப்படின்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க அந்த கதாபாத்திரத்தில் காட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க கணவர் இறந்துட்டாரு அப்படின்றத அவங்க மனைவி புரிஞ்சுட்டு அவங்களும் உயிரை விட்டுறாங்க. இதை அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறதுக்கு முன்னாடியே ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ பதட்டமானாங்க. அந்த அளவில் இவர் பிரமாதமாக நகர்த்தியிருக்கிறாரு. இதில் நம்மளோட லேர்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதுசு பழசு, பெரிய ஆள் சின்ன ஆள், பட்ஜெட்டை போட்டு பெரிய அளவில் போடணும், அதெல்லாம் விஷயமே கிடையாது. சிம்பிளாக நம்மளோட வேலையை தொடர்ந்து சீராக நம்ம இயங்கிட்டு இருந்தோம்னா, கவனமாக இயங்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பயங்கரமாக எங்கேயோ நம்மளை தூக்கி கொடுக்கும், பயங்கரமாக ஸ்க்ரோல் பண்ணும். இந்த மாதிரியான காட்சிகள், கதை அமைப்புகள், கதை நகர்த்துகள், ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பார்த்தா புரியும். சில கான்ட்ரவர்ஷியலான பாயிண்ட்டு நிறையா இருக்குது. அந்த கான்ட்ரவர்ஷியலாம் நீங்கள் பார்த்தா மாத்திரம்தான் அந்த கதையை உள்வாங்க முடியும், உணர முடியும். நீங்கள் பாருங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்டு தெரிஞ்சாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதை ஒரு சிறப்பு காணொலியாக வெளியிட நாங்கள் தயாராக இருக்கிறோம். நம்மளோட சேனலில் லைக் பண்ண, உங்கள் நட்பு வட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. சேர்ந்து வளருவோம், உயருவோம். நன்றி, வணக்கம்.